ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்க ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, ஐடி ஸ்டாக்ஸ புதுசா அவங்க போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணலாமா? இல்ல ஏற்கனவே ஐடி ஸ்டாக்ஸ ஹோல்ட் பண்றவங்க இந்த ஸ்டாக்ஸ வச்சிருக்கலாமா? இல்ல வித்துடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன Q3 ரிசல்ட்ஸ் தாங்க. உங்களுக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருந்தா இந்த வீடியோ கடைசியில உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஐடி செக்டர்ல டாப் 4 கம்பெனிஸ்க்கு தான் இந்த வாரம் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த டாப் 4 கம்பெனிஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால பெரிய பெரிய ஹீரோஸ் இருந்தாலும் டாப் 4 ஹீரோஸ் இன்றைய காலகட்டத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல், அஜித், விஜய். தமிழ் சினிமாவுக்கு அவங்க 4 பேர் எப்படியோ அதே மாதிரி தான் ஐடி செக்டர்ல இவங்க 4 பேரு. டிசிஎஸ், HCL, இன்ஃபோசிஸ், விப்ரோ இவங்களுக்கான ரிசல்ட் தான் இந்த வாரம் வந்திருக்கு. இந்த வீடியோல நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நல்ல ஸ்டாக்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க திருப்பி இந்த சேனலுக்கு அன்பை எப்படி தெரிவிக்கலாம்னா, இந்த வீடியோக்கு குறைஞ்சது ஒரு 30 லைக்ஸ் கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற 3 கம்பெனிலையுமே அவங்க நெட் ப்ராஃபிட்டை பாதிச்ச ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசா வந்திருக்க புது லேபர் கோட் ரெகுலேஷன்ஸ். ஐடி செக்டர்ல மார்க்கெட் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற கம்பெனி தான் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டிசிஎஸ். இவங்களோட ரிசல்ட் ஜனவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை வெளிவந்தது. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்ட்ரென்த்துக்கு தற்போதைய ஸ்கோர் 65 இருக்கு. அவங்களோட வேல்யூவேஷன் மிட் வேல்யூவேஷன் ஸ்கோர் 50க்கு கீழே 35 இருக்கு. டிசிஎஸ் ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் சைடை பார்த்துடலாம். அவங்களுடைய ரெவன்யூ அனலிஸ்ட் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணாங்களோ அது தாண்டி தான் அவங்களோட ரெவன்யூ க்ரோத் ஆயிருக்கு. நெகட்டிவ் சைடு என்னன்னா, டிசிஎஸோட நெட் ப்ராஃபிட் 14% சரிவடைஞ்சு 10,657 கோடி இந்த 3வது குவார்ட்டர்ல அவங்களோட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸோட ரிசல்ட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ரிசல்ட் இந்த டிசம்பர் 2025க்கான ரிசல்ட். டோட்டல் ரெவன்யூ 68,000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 18,000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 10,000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த டிசம்பர் 2025ஓட ரிசல்ட்டை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கான வேல்யூ இங்கே இருக்குது. இதை அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி டிசம்பர் 2024ஓட கம்பேர் பண்ணதுக்கான பர்சன்டேஜ் வேல்யூ இங்கே இருக்குது. அப்படி பார்த்தாலும் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் 11%க்கு மேலே இறங்கியிருக்கு. அதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணாலும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் 14% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இந்த டேட்டா ஓரளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்காக ஒரு 2 வருஷத்துக்கான குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்து அவங்க ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற டேட்டா டிசிஎஸோட டோட்டல் ரெவன்யூ 2022 டிசம்பர்லேருந்து இப்போ வெளியான டிசம்பர் 2025 டேட்டா வரைக்கும் இங்கே இருக்குது. முதல்ல டிசம்பர் 2022ல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ 58,000 கோடி மேலே பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு வருஷம் கழிச்சு 2023 டிசம்பரில் பார்த்தோம்னா 61,000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. 2024 டிசம்பரை பார்த்தோம்னா 65,000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இப்போது 2025 டிசம்பரில் 68,000 கோடிக்கு மேலே அவங்களோட ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வியாபாரம் வளருதான்னு கேட்டால் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான டேட்டாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, இவங்களோட குவார்ட்டர்லி ரெவன்யூவோட க்ரோத் ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜஸோட நல்லாவே இருக்குது. டிசிஎஸோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட க்ரோத்து நல்லா இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. அப்படின்றது தான் இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிசிஎஸோட நெட் ப்ராஃபிட்டோட டேட்டா. இப்போது பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா, அவங்களோட கடைசி 2 குவார்ட்டர் செப்டம்பர் 2025 டிசம்பர் 2025 குவார்ட்டரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் சரிவடையுது. ஜூன் மாதம் வெளியான ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் 12,760 கோடியாக இருந்தது. அடுத்த ரிசல்ட்டு செப்டம்பர் மாதத்தில் அது குறைஞ்சிருக்கு. இப்போ ரிலீஸ் ஆன டிசம்பர் 2025ல் அது ரொம்ப குறைஞ்சி 10,657 கோடி வரைக்கும் போயிருக்கு.
இங்க குறைஞ்ச இந்த நெட் ப்ராஃபிட்ட பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா, குவார்ட்டர் டூ குவார்ட்டர் வந்து பார்த்தோம்னா, இப்ப கடைசியா வந்த ரிசல்ட் கிட்டத்தட்ட 11% மேல இறங்கியிருக்கு. டிசிஎஸோட நெட் ப்ராஃபிட் இந்த டிசம்பர் ஏன் இவ்வளோ அதிகமா குறைஞ்சிருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். டிசிஎஸோட லாபம் குறையறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, புதுசா உருவான நியூ லேபர் கோடு லானால அவங்களுக்கு 2000 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, அமெரிக்கால ஒரு லீகல் பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால ஒரு 1000 கோடி குறைஞ்சிருக்கு. இந்த 2 லாஸும் இல்லன்னா, ஒரு 3000 கோடி அவங்களோட நெட் ப்ராஃபிட்ல ஆட் ஆயிருக்கும். அப்போ பார்க்கும்போது ப்ராஃபிட் 17,000 கோடி வந்திருக்கும். அந்த 17,000 கோடி போன குவார்ட்டரோட நல்லாவே இருந்திருக்கும். அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த லாபத்தோட பார்த்தாலும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த புது லேபர் கோடு லானால இந்த கம்பெனிக்கு 2128 கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. நஷ்டம்னு சொல்ல முடியாது. அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு பெனிஃபிட்ஸா குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற ஒரு ஐடி நிறுவனமான கம்ப்யூட்டர் சயின்சஸ் கார்ப்பரேஷன் டிசிஎஸ்க்கு எதிர்க்க ஒரு லீகல் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இது 2019ல தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்குக்கான லீகல் செலவுகளுக்காக ஒரு 1000 கோடி செலவானதா டிசிஎஸ் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த செலவுகளால தான் அவங்களோட நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டர் குறைஞ்சிருக்கு. டிசிஎஸ் ஒரு பிரைஸ் கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி அதோட ஃபாலிங் ட்ரெண்ட் லைனை பிரைஸ் பிரேக் அவுட் பண்ணி சமீப வாரங்களில் விலை மேல் நோக்கி ஏறிட்டு இருந்தது. இந்த ரிசல்ட்னால சின்ன இறக்கத்தை இந்த பங்கு சந்திக்க நேரிடும். டிசிஎஸோட விலையை மூவிங் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது தற்போதைய விலை 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்ல இருக்கு. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணா அந்த விலை தொடர்ந்து இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற 3326 பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி இந்த பங்கோட விலை ஏறிடுச்சுன்னா இந்த பங்குல ஒரு ஏற்றம் தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு தெரியுது. டிசிஎஸ் ஒரு எக்ஸலண்ட் டிவிடெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11 ரூபாய் இன்டரிம் டிவிடெண்ட்டும் ஸ்பெஷல் டிவிடெண்ட் 46 ரூபாயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் டிசிஎஸ் இந்த ரிசல்ட்டில் அவங்க ஸ்பெஷலாக சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்க ரெவன்யூ போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டரில் 17.3% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும் $1.8 பில்லியன் அந்த வருவாய் கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற வியூஸ்க்கு இதை பார்த்துருப்பீங்க. அக்டோபர் மாதமே ஒரு நியூஸ் வெளிவந்தது. அதில் என்னன்னு பார்த்தோம்னா, டிசிஎஸ் வந்து $7 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர்ஸ்க்காக. அதே போல் அடுத்தது டிசிஎஸ் டிபிஜி அப்படின்னு 2 கம்பெனி பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர்லேயும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் $2 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க ஐடி கம்பெனிஸ்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனியில் நம்பர் 1 இருக்கிறது இப்போதைக்கு டிசிஎஸ் தான். Q3 ரிசல்ட் வந்த 2வது கம்பெனி பார்த்தோம்னா HCL டெக்னாலஜிஸ். தற்போதைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு இவங்களோட ஸ்கோர் 65 கிடச்சிருக்கு. அவங்களோட வேல்யூஷனும் மிட் வேல்யூஷன் தான். அதுக்கான ஸ்கோர் 36 கிடச்சிருக்கு. HCL டெக்னாலஜியோட ரிசல்ட்டை பார்த்தாலும் அவங்களுடைய ரெவன்யூ 13%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் 11% வரைக்கும் இறங்கியிருக்கு. HCL டெக்னாலஜிஸோட ரிசல்ட்டை டீட்டெயிலாக பார்த்தோம்னா 34,257 கோடி டோட்டல் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 7,412 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 4,076 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டிசம்பர் 2025க்கான குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இந்த ரிசல்ட்டை ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணால் ரெவன்யூவும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதே போல் போன வருஷம் டிசம்பர் 2024ஓட கம்பேர் பண்ணோம்னா ரெவன்யூ டபுள் டிஜிட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் நெட் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணால் டபுள் டிஜிட்டில் இறங்கியிருக்கு. HCLோட ரெவன்யூ அவங்க வியாபாரம் வளருதா அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 2022 குவார்ட்டர்லி ரிசல்ட்லேருந்து இப்போ இருக்கிற டிசம்பர் 2025 குவார்ட்டர்லி ரிசல்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் கையில் பார்த்தாலே தெரியுது. அந்த வளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியுது. 27,000 கோடி வரைக்கும் இந்த குவார்ட்டரில் பண்ணவங்க இப்போ 34,000 கோடி வரைக்கும் வளர்ந்து வந்திருக்காங்க. HCL டெக்னாலஜியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா
ஒவ்வொரு குவார்ட்டர்ஸ்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும், இந்த கடைசி 3 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ந்துட்டு வர்றது தெரியுது. இங்க பார்த்தாலும் அந்த குவார்ட்டர் டூ குவார்ட்டர் சேஞ்சஸ பார்த்தீங்கன்னாலும் 8% பண்ணியிருக்காங்க போன வாட்டி. இந்த வாட்டி 13% சேஞ்சஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இந்த ரீசென்ட் குவார்ட்டர்ஸ்ல நல்லா பண்றத காட்டுது. HCLோட நெட் ப்ராஃபிட்ட பார்த்தாலும், TCSல பார்க்குற மாரி நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டர் இறங்கியிருக்கு. ஸோ HCL டெக்னாலஜியோட ரிசல்ட்ட அனலைஸ் பண்ணி பார்த்தாலும், இவங்களுக்கும் அந்த எக்செப்ஷனல் ஐட்டம் இந்த நியூ லேபர் கோடுனால 956 crores இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பு ஏற்படலைன்னா, இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் 6,400 கோடி பக்கத்துல இருந்திருக்கும். அத கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, போன குவார்ட்டர விடவும் அதிகமா இருந்திருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ண லாபத்த விடவும் அதிகமா இருந்திருக்கும். இவ்வளோ நேரம் HCLோட ஃபினான்ஷியல் டேட்டாவை பார்த்தோம். அது இல்லாம சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை இப்போ பார்ப்போம். HCL டெக்னாலஜிஸ்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வந்த வருமானம் போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. HCL டெக்னாலஜிஸும் ₹12 இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட்டும் 16 ஜனவரி. HCL டெக்னாலஜிஸ்க்கு நிறைய புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கிறதாகவும், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணா 43% அதிகமாயிருக்கு அவங்களோட புது ஆர்டர்ஸோட வரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HCL டெக்னாலஜிஸோட பிரைஸ் சார்ட்டை பார்த்தோம்னா, அது ஒரு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறத தான் நமக்கு காட்டுது. மூவிங் ஆவரேஜஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் எல்லா மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலேயும் தான் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரைஸ் பிரேக் பண்ணால் இந்த HCL டெக்னாலஜிஸில் ஒரு அப்சைட் ரேலி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மூணாவதா நம்ம பார்க்க போகிற கம்பெனி இன்ஃபோசிஸ் லிமிடெட். இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு கிடைச்ச ஸ்கோர் 55, வேல்யூஷனுக்கு கிடைச்ச ஸ்கோர் 39. இன்ஃபோசிஸ் டிசம்பர் 2025க்கான Q3 ரிசல்ட்டை பார்த்தோம்னா 46,618 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 10,634 கோடி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 6,654 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய முந்தைய குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. இருந்தாலும் ரெவன்யூ, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டில் பாசிட்டிவாக இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 9.6% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதுவே போன வருஷம் 2024ஓட கம்பேர் பண்ணும்போது அந்த டிசம்பர் குவார்ட்டருக்கும் இப்போ பார்க்கும்போது ரெவன்யூ நல்லாவே 9.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 5.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் 2.2% குறைஞ்சிருக்கு. ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு. நம்ம முன்ன பார்த்த 2 கம்பெனியில் டபுள் டிஜிட்டில் குறைஞ்சிருந்தது. இன்ஃபோசிஸோட குவார்ட்டர்லி ரெவன்யூவை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டிசம்பர் 2022லேருந்து இப்போ டிசம்பர் 2025 வரைக்கும் நல்லாவே வளர்ந்துட்டு வருது. 2022ல் 39,000 கோடி ரெவன்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 46,000 கோடிக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸோட குவார்ட்டர்லி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்த்தாலும் அவங்களோட ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக இருக்குது. கடைசி 2 குவார்ட்டரில் 10,000 கோடியை தாண்டி பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கான டிஃப்ரென்ஸ் 0.94% அதிகமாக பண்ணியிருக்காங்க இந்த டிசம்பர் 2025க்கான குவார்ட்டரில். இன்ஃபோசிஸோட குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது டிசம்பர் 2025 குவார்ட்டரில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் 6,654 கோடி பண்ணியிருக்காங்க. இது முந்தைய குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது -9.64% கம்மியாக பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கும் முக்கிய காரணம் இந்த புதுசாக இருக்கிற லேபர் கோட்ஸ்னால தாங்க. அதனால இவங்களுக்கு 1,146 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த லேபர் கோடு இழப்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட லாபம் போன குவார்ட்டரை விடவும் அதிகமாக இருந்திருக்கும். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ இன்ஃபோசிஸ் இந்த 2026 ஆண்டுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இனி அவங்களோட வளர்ச்சி 3லேருந்து 3.5% வரைக்கும் அவங்களோட ரெவன்யூ, ப்ராஃபிட்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. புது ஆர்டர்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஸ்லேயும் பெரிய பெரிய மெகா ப்ராஜெக்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸோட ப்ரைஸ் சார்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்.
மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்தனால ப்ரைஸில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. நாளைக்கு நடக்க போகிற ட்ரேடிங் செஷனில் தான் இந்த ரிசல்ட்டுக்கான இம்பேக்டை நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை இந்த சப்போர்ட் லைனை இறங்கி கீழே வந்ததுன்னா விலை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 3 பெரிய ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டீங்க. இனி வர இருக்கிறோம் விப்ரோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்கள் வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நிறைய பேருக்கு வர கொஸ்டின் என்னென்னா, என்கிட்ட நிறைய காசு இல்லைங்க, எனக்கு இந்த 4 கம்பெனியில் ஒரு ஐடி கம்பெனி எது இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 40 பேராமீட்டர் கம்பேரிசனை போட்டு பார்த்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை இப்போ கொடுத்துடலாம். இன்ஃபோசிஸ்க்கும் டிசிஎஸ்க்கும் கம்பேர் பண்ணதில் இன்ஃபோசிஸ் 28 பாயிண்ட்ஸ் எடுத்து வின்னராக இருந்தது. அடுத்தது விப்ரோக்கும் HCL டெக்குக்கும் கம்பேரிசன் போட்டு பார்த்ததில் HCL டெக்னாலஜி 27 ஸ்கோர் எடுத்து வின்னராக வந்திருக்கு. வின்னராக வந்த இன்ஃபோசிஸும் HCL டெக்னாலஜிஸும் கம்பேர் பண்ணி பார்த்ததில் HCL டெக்னாலஜிஸ் 26 ஸ்கோர் எடுத்து வின்னராக வந்திருக்கு. அப்போ இந்த 4 ஐடி கம்பெனிஸில் தற்போதைய நல்ல பேராமீட்டர்ஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா HCL டெக்னாலஜிஸ்க்கு இருக்குது. சில இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, தனிப்பட்ட ஐடி கம்பெனிஸோட இந்த ஏற்ற இறக்கம்லாம் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கணுன்னா ஐடி இண்டெக்ஸில் ஐடி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த டேட்டா உங்களுக்கு NSE வெப்சைட்லேயே கிடைக்கும். இங்கே டாப் ஐடி கம்பெனிஸும் அவங்க ஐடி இண்டெக்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ்ன்ற டீட்டெயில்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி ஐடி இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மார்க்கெட்டில் நிறைய ETFs அவைலபிளாக இருக்குது. அதில் எல்லாரும் பேசப்படுறது தான் இந்த நிப்பான் இந்தியா ETF ITBs. அது இல்லாமல் ICICI வச்சுருக்காங்க, மெரே அசட் வச்சுருக்காங்க, HDFC, SBI, கோட்டக், ஆக்சஸ், இந்த மாதிரி நிறைய ஐடி ETFs இருக்குது. இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா இந்த நிப்பான் இந்தியா ITBs ETF நான் காட்டுறேன். இதோட தற்போதைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹41.50 தாங்க. இது யார் வேணால் முதலீடு பண்ணலாம். இந்த ஐடி ETFஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு கம்பெனியை சார்ந்த கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஐடி இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் ரிஸ்க்கு டைவர்சிஃபை ஆகிடுது. அந்த ஐடி இண்டெக்ஸில் இருக்க 10 கம்பெனியோட மூமெண்ட்டை பொறுத்து இதோட சார்ட்லேயும் ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும். இந்த ப்ரைவேட் வெப்சைட்டில் நடத்தின ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 605 பேர் ஓட்டிங் போட்டிருக்காங்க. இப்போ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸை வாங்கலாமான்னு கேட்டதுக்கு 78% வாங்கலாம் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 கம்பெனி TCS, HCL, இன்ஃபோசிஸ், இவங்களுடைய ரெவன்யூ நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் ஸ்டேபிளாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் தான் குறைஞ்சிருக்கு. அதுவும் நம்ம பார்த்துட்டோம். இந்த நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு முக்கிய காரணம் இந்த குவார்ட்டரில் அறிமுகப்படுத்த அந்த புது லேபர் கோடு தாங்க. வரும் காலத்தில் இந்த லேபர் கோடுனால வர நஷ்டத்தை தவிர்க்க இந்த கம்பெனிஸ்லாம் அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணுன்றதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறையிலும் இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கம்பெனிஸ் அதை உணர்ந்து எல்லாம் தெளிவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு கிளியர் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த கம்பெனிஸ் நிறையா புது ஆர்டர்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. வரும் காலத்தில் அதை திறன்பட இவங்க எக்ஸிக்யூட் பண்ணால் இவங்களோட ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக பார்க்கணும்னா ஐடி செக்டார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இமிடியேட்டாக பார்க்கும்போது சின்ன சின்ன சேலஞ்சஸ் இவங்க சந்திக்க நேரிடும். இதனால் ப்ரைஸில் சின்ன கரெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனிஸ்லாம் பல வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இது போல் பல சேலஞ்சஸை சந்தித்து இவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த கம்பெனிஸ்ன்றதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தது என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்க கன்ஃபியூஷனை போக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸை 2ஆக பிரிக்கணும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரா, லாங் டேர்ம் இன்வெஸ்டரா. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கும் போது மொமெண்டம் தேவை. அப்படி பார்த்தோம்னா ஐடி ஸ்டாக்ஸில் இப்போ மொமெண்டம் குறைஞ்சிருக்கு. அப்போ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் இதை விட்டு தூரமாக இருக்கிறது சேஃபான ஐடியா. மற்றபடி நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்ககிட்ட நல்ல பொறுமை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம்.
இப்போ ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. எப்பலாம் விலையில சின்ன சின்ன இறக்கம் வருதோ, அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி, பை பண்ணி இத ஸ்டாக்ஸ அக்யூமுலேட் பண்ணலாம். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட்ஸும் கிடைக்கும். ஓவராலா பார்க்கும்போது லாங் டெர்ம் இன்வெஸ்டருக்கு இதுல நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கு. நீங்க இப்ப எடுக்கிற ரிஸ்க்குக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த ஐடி இண்டெக்ஸ்ல. இன்னைக்கு நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல இருக்க சில முக்கியமான நியூஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.